வணக்கம். இன்னைக்கு உற்சாகம் நியூஸ் சேனல்ல எதை பத்தி பார்க்கறோம்னா, பழனி முருக ஆண்டவனின் பெருமைகளையும் சிறப்புகளையும் பற்றி தமிழ்நாடு மாநிலத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி வட்டம் மற்றும் பழனி ஊராட்சி ஒன்றியம் ஆகியவற்றின் நிர்வாக தலைமையில் நகரமும் தேர்வுநிலை நகராட்சியும் ஆகும். கொங்கு நாட்டில் அமைந்துள்ள இந்த நகராட்சி இந்திய புகழ்பெற்ற ஆன்மீக சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும். மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பழனி மலையில் 18 சித்தர்கள் உருவான போகரால் 9 வகை பாசனத்தை கொண்டு செய்த புகழ்பெற்ற மலைக்கோயிலில் இருக்கிறது. இவ்வூரில் அறுபடை வீடுகளின் ஒன்றான திரு ஆவினன்குடி கோயிலும் உள்ளது. 2013ஆம் ஆண்டின் சங்ககால ஓவியங்கள் ஆண்டிப்பட்டி மலை பழனியில் கண்டுபிடிக்கப்பட்டன. ஊரின் சங்ககால பெயர் போதினி. சங்க இலக்கியத்தின் 10 பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையின் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன்குடியே ஆகும். தாயில் கொள்கை மடந்தையோடு சில நாள் ஆவினன்குடி அசிதலும் உரியான் என்று திருமுருகாற்றுப்படையின் நக்கீரர் குறிப்பிடுகிறார். முருகன் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நக்கீரர் சொல்லவில்லை. வருத்தமே இல்லாத வள்ளியோடு சில நாட்கள் முருகன் தங்கியிருந்து இயங்கிய ஆவினன்குடி என்பது அதன் பொருள். ஆகையால் நக்கீரர் குறிப்பிடும் கோயிலும் இன்றும் கொண்டாடப்படும் பழனிமலை கோயிலும் வேறு வேறு. நக்கீரருக்கு பிறகு வந்த போகர் உருவாக்கியதுதான் பழனி ஆண்டவர் மலை கோயில். வையாவி கூபேரும் பெகேன் என்று அழைக்கப்படும் கடையேழு வள்ளல்களின் ஒருவரான மயிலுக்கு போர்வை தந்த போகன் பிறந்த குடிக்கு பெயர் ஆயிர்குடி. அந்த குடி அமர்ந்து அரசு புரிந்த இடம்தான் ஆவினன்குடி. பிற்காலத்தின் தமிழராட்சியின் வையவிற்கோர் நாட்டை வையாபுரி நாடு அல்லது வைகாபுரி நாடு என்றாகியது. முருகனது சிறப்புடைய கோவில்களில் ஒன்றாகும். இது தமிழ்நாட்டின் மதுரையில் இருந்து சுமார் 115 கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது. இங்குள்ள முருகனது சிலை போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது. முருகனது கோவில் குன்றில் உச்சியில் அமைந்துள்ளது. இது முருகனின் அறுபடை வீடுகளின் ஒன்றாகும். இக்கோயிலுக்கு VVCR முருகேச முதலியார் என்பவர் தேவஸ்தான கல்லூரிக்கு இலவச இடம், தங்கத்தேர், வைரவேல், தங்கமயில் வாகனம், விச்மீன் இழுவை வாகனம் ஆகியவற்றை நன்கொடையாக செய்து கொடுத்தார். ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞானப்பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார். அப்பொழுது அருகிலிருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமாரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினார். ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்தல் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார். அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த ஞானப்பழத்தை பரிசாக அறிவித்தார். குமாரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார். விநாயகனோ தனது பெற்றோரின் உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்த ஞான பழத்தை வென்றார். இதனால் ஏமாற்றமடைந்த குமாரன் அனைத்தையும் துறந்து பழனி மலையில் குடிபெயரினார். அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழனி என அழைக்கப்படுகிறது. பழனி மலை அங்கே வருவதற்கு உதவியவர் இடுமன். அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையையும் இடுமன் மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லின் அடிப்படையில் உருவான பெயரே பழனி. பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும். அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது. முருகனின் சிலை நவபாசனத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது. நவபாசனம் எனப்படுவது 9 வகையான நச்சுப்பொருட்கள் சேர்ந்து இந்த நவபாசன சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுண்டுள்ளது. இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சாலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது மிகச்சிறந்த மருந்தாகவும் கருதப்படுகிறது. போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தர் ஆவார். இவர் நவபாஷான முருகச் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவலாகும். அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்துக்கள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார். போகரோ நவபாஷானம் கொண்டு செய்த வில்லையை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார். அகத்தியரின் மருந்துக்களால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளும் வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர். இதை கண்ட போகர் நவபாஷானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டு மணி அளவுக்கு
வில்லைகளை எடுத்து தன்னை நாடி வருவோர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஓர் செவிலிய செய்தியாகும். முருகனின் அறுபடை வீடுகளின் பழனி முருகன் கோயில் 3வது படை வீடாகும். இந்த கோயில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலத்தின் மூலவர் நவபாஷாணத்தால் ஆனவர் போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்துள்ளார். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. இந்த கோயில்தான் தமிழகத்தின் முதலாக பக்தர்கள் வேண்டுதல்கள் நிமித்தம் அழகு குத்துதல் காவடி எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதன் பின்னரே மற்ற கோயிலின் பக்தர்கள் மத்தியில் கடன் செலுத்தும் பழக்கம் ஏற்பட்டது. பழனி முருகன் மலை கோயில் தரைமட்டத்தில் இருந்த 450 அடி உயரத்தில் உள்ளது. பக்தர்கள் 690 படிகள் கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும். பழனிக்கு ஆவினன்குடி தொன்பொதிகை என்ற புராண பெயர்களும் உண்டு. முருகன் கோயில் திருவிழாவுக்கு பெயர் பெற்ற ஊராகும். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூசம், பங்குனி உத்திரம், சூரசம்ஹாரம் ஆகிய விழாக்கள் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கோயிலுக்கு வந்து செல்வதை வரமாக கொண்டுள்ளனர். இந்த கோயிலின் தங்கத்தேர் வழிபாடு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. நடை திறக்கும் நேரம் மலைக்கோயில், பெரியநாயகி கோயில், திரு ஆவினன்குடி கோயில் ஆகிய 3 கோயில்களும் தினசரி காலை 6 மணியில் இருந்து இரவு 9 மணி வரையிலும் நடை திறந்தே இருக்கும். இக்கோயிலின் தலச்சிறப்பு என்னவென்றால் குடும்பத்தில் சந்தோஷம், தொழில் செழிக்க, செல்வம் பெருக இந்த கோயிலின் அதிக அளவின் பக்தர்கள் பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றி முருகனை வேண்டிக் கொள்கின்றனர். பொதுவாக குழந்தைகள் தாயிடம் பிறந்து தந்தையிடம் அடைக்கலம் பெறுவார்கள். ஆனால் முருகனோ தந்தையின் நெற்றிக்கண்ணில் இருந்து உதித்து தாய் பார்வதியின் அரவணைப்பில் வளர்ந்தாள். முருகன் பெற்றோரிடம் கோபித்து கொண்டு வந்து நின்ற தலம் என்பதால் பழனி மலையடிவாரத்தில் உள்ள திரு ஆவின்குடி தலமே 3ஆம் படை வீடு என அழைக்கப்படுகிறது. இந்த கோயிலில் வழங்கப்படும் பழனி பஞ்சாமிர்தம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பழனி பஞ்சாமிர்தம் பக்தர்கள் மத்தியில் விசேஷ பிரசாதமாக விளங்குகிறது. பழனி முருகன் முதலில் பக்தர்கள் வேண்டுதல்கள் மற்றும் தெய்வ வழிபாடுகள் செய்ய வந்து செல்ல ஒரு புண்ணிய தலமாக விளங்கியது. காலப்போக்கில் பழனி மலை கோயிலுக்கு தமிழகத்தின் பிற மாவட்ட சுற்றுலா பயணிகள் மட்டுமின்றி வட மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வர துவங்கின. சுற்றுலா பயணிகள் மலைக்கோயிலை சுற்றி பார்க்க தமிழக அரசு ரோப்கார் வசதி செய்துள்ளது. சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் பழனி மலையடிவாரத்தில் இருந்து மலை உச்சி பகுதியில் உள்ள முருகன் கோயிலுக்கு செல்ல இந்த ரோப்கார்கள் சென்று வருகிறார்கள். இத்தலம் முருகப்பெருமானுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படும். இந்த நிகழ்வானது 5 முதல் 7 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். ஒரு முறை அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் அதன் பிறகு அடுத்த அபிஷேகம் வரை முருகனுக்கு மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ நடைபெறும். தாண்டம் தாங்கிய ஆண்டி கோலத்தில் இருக்கும் இத்தல இறைவனுக்கு தண்டாயுதபாணி என்று பெயர். இவருக்கு சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், நல்லெண்ணெய் ஆகிய 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டுமே உபயோகிக்கின்றன. நவபாஷாணத்தால் செய்யப்பட்ட முருகப்பெருமானின் சிலை மிகவும் சூடாக இருக்கும். எனவே இரவு முழுவதும் அந்த விக்கிரகத்திற்கு நீர் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த நீரை அபிஷேக தீர்த்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடைபெறும் போது அங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகின்றனர். தண்டாயுதபாணி சிலையின் நெற்றியில் அணிவிக்கப்பட்ட ருத்ராட்சம் கண், மூக்கு, வாய், தோல், கை, விரல்கள் போன்றவை மிக அற்புதமான உள்ளியல் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணமாகும். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சின்ன மரகத லிங்கம் உள்ளது. இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் அந்த லிங்கத்தை தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் உள்ளது. ஒன்று முருக சித்தந்தியம், இன்னொரு போகர் சமாதியின் மேலும் உள்ளது. இந்த 2ஐயுமே போகர் பூஜை செய்ததாக குறிப்பிடுகிறார்கள். சுற்றி எப்போதும் ஒருவித சுகந்த மனம் இருக்கும். இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின் தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சியே எடுத்தார். இதற்காக 4000க்கும் மேற்பட்ட மூலிகைகளை பல இடங்களிலும் சென்று தேர்வு செய்து கொண்டு வந்தார். 81 சித்தர்கள் இந்த நவபாஷாணத்தை போகர் சொற்படி தயார் பண்ணினர். போகர் இகுபரத்தில் இருக்கும் போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செய்தார். இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனி முருகன் குலதெய்வம் ஆனார். பழனி மலையின் அடிவாரத்திலிருந்து மலையின் உச்சி பகுதிக்கு செல்ல, முருகர் கோயிலுக்கும் செல்ல 3 இழுவை தொடர்ந்து ஒரு கம்பியோட இழுவை ஊர்தியும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
பழனி ஆண்டவனை யார் யாருக்கு பிடிக்குமோ நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் ஆல்.